திடீரென்று டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி விவகாரம், தமிழக அரசியல் நிலவரம், தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் 56 தொகுதிகளையும் 3 அமைச்சர் பதவிகளையும் பிஜேபிக்கு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா வற்புறுத்தி கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை மறுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி சசிகலா, ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்கும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அமித்ஷா சம்மதம் தெரிவித்திருக்கலாம் என தெரிகிறது. ஏனென்றால் செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலா, ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பது சாத்தியம் இல்லாதது என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியதை அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் நிலவரத்தை கேட்டறிந்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் சேர இருக்கின்றன. ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும். என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். வரவேண்ட சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் நேரத்தில் தெரிவித்துள்ளது. ஊதிய குழு பரிந்துரை 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு. அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல. பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது. அது அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசுடைய ஏமாற்ற ஒரு நாடகமாக தான் பார்க்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகும் தன்னை அதிமுகவில் இணைக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியது குறித்த கேள்விக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஓ பன்னீர்செல்வம் ஒற்றை வரியில் பதிலளித்துள்ளார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. தை பிறக்கும், அதுவே பொறுமையாக இருக்கு.